Friends, today நாம் பார்க்க போகிறது direct to indirect. Direct means it representation of actual words someone said. என்ன அப்படின்னா இது ரெண்டு பேர் பேசிக்கிறத ரெண்டு பேர் என்ன பேசினாங்களோ அதை அப்படியே கொடுக்கறது தான் direct speech. Indirect அப்படிங்கிறது it does not give the exact words but focuses on the content of what someone said. அதாவது இது என்ன பேசினாங்க அப்படிங்கிறத அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கொடுக்காம அவங்க பேசின கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா, மெயின் பாயிண்ட்டு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் அப்படிங்கிறது. இந்த சென்டென்சஸ் 4 டைப்ஸில் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ், தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ் அண்ட் ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ரைட் ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் நேம் ஆஸ் இட் இஸ். அங்கே கொடுத்துருக்க ஸ்பீக்கர் நேமையும் லிசனர் நேமையும் அப்படியே கீழே இறக்கிக்க வேண்டியதான். ஸோ நான் சென்டென்சஸ் சேஞ்சஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். சேஞ்ச் ரிப்போர்ட்டிங் வேர்பு, அங்கே கொடுத்துருக்க செட்டு செட் டு அந்த மாதிரி வரதான் ரிப்போர்ட்டிங் வேர்பு. ஸோ அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிடணும். அண்டு ரிமூவ் கமாண்ட் கொட்டேஷன், அங்கே நெக்ஸ்ட்டாக வர்றது கம்மா இருக்கும், ஒரு கொட்டேஷன் மார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக அங்கே என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். சேஞ்ச் ப்ரொனவுன், அப்புறம் ப்ரொனவுனை வந்து அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். அண்ட் சேஞ்ச் டென்ஸ் ஃபார்ம். டென்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது வேர்ப் என்ன ப்ரெசென்ட்டில் இருந்தால் பாஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை பாஸ்ட்லேயே கொடுத்தா அதுக்கு என்ன ஃபார்முங்கிறத சென்டென்ஸில் நம்ம பார்க்கலாம். சேஞ்ச் டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்ப்ஸ். லாஸ்ட் காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கா, நாளைக்கா, டுடே, டுமாரோ, த நெக்ஸ்ட் டே அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டைம் அண்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வச்சு அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் we are going on excursion to Kerala next week. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ரூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸ்பீக்கர், செகண்ட் ஒன் த லிசனர். இங்கே டீச்சர் அப்படிங்கிறவங்க ஸ்பீக்கர், ஸோ அந்த நேமே அப்படியே நம்ம கீழே எடுத்துக்க வேண்டியதான். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிசனர், அதையும் நம்ம கீழே கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரூல்ஸில் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் டூ. அந்த செட் டூ என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அக்கார்டிங் டு த சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த செட் டூ வந்து சேஞ்சஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்ன டைப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 4 டைப்ஸ்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாபிக் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க, அதுதான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். அதில் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க நாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக்கு நம்ம கேரளா போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ணுங்கிறது ஒன்று, செகண்டு நம்ம கம்மா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணணுங்கிறது நம்பர் 2, 3 பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜெக்ஷன் வேர்டு ஆட் பண்ணணும். நான் ஸ்டெப்ஸில் அதை விட்டுட்டேன், அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. நம்ம தேர்டு ஒன் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டைப்ஸ்க்கு என்னென்ன கன்ஜெக்ஷன் வேர்டு இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணணுங்கிறது தேர்டு ஒன். இதுதான் ப்ரொனவுனுங்கிறது. அப்போ வித்தின் த கொட்டேஷன் மார்க் உள்ளே வர சப்ஜெக்டை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வேர்ப் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ப்ரெசென்ட்டில் இருந்தால் பாஸ்ட்டில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நான் அதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணணுங்கிறது. இதுக்கு இடையில ஏதாவது ப்ரொனவுன் இருந்ததுனீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை காலம்ஸையோ பிளேஸையோ ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அதுதான் இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்னு இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் பண்ணணுங்கிறது தான் இதுதான் பேசிக். இப்போ இதை நான் எப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஸ்பீக்கர், அதை எடுத்தாச்சு. இந்த செட் டூங்கிறது எப்படி சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் செட்டுனா செட்டே தான் நம்ம கொடுப்போம், சேன்னா சே தான் கொடுப்போம், சேஸ்னால் அது சேஸாக தான் சேஞ்சஸ் ஆகும். சே டூங்கிறது மட்டும் டெல்லுன்னு சேஞ்சஸ் பண்ணுறோம். சேஸ் டூங்கிறது டெல்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். செட் டூங்கிறது மட்டும் டோல்டு அப்படிங்கிறத சேஞ்சஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ இதை நம்ம டோல்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லிசனர். இந்த லிசனரை அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போ இந்த கம்மா கொட்டேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கான கன்ஜெக்ஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா தட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம தட்டை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, உங்களுக்கு சப்ஜெக்டை ப்ரொனவுன் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ப்ரொனவுன் எதை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா விங்கிறது யார் ரெஃபர் பண்ணுது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, டீச்சரை ரெஃபர் பண்ணதா இல்லை ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணதாங்கிறது எப்படி பார்க்கணுன்னீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பர்சனாக இருந்ததுன்னா ஸ்பீக்கரை பார்க்கணும், இதுவே செகண்ட் பர்சனாக இருந்ததுன்னா நம்ம லிசனரை பார்க்கணும். ஸோ விங்கிறது நாங்கள் அப்படிங்கிறது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் பர்சனை பார்க்குறோம், அது யாருன்னா இந்த டீச்சர்.
இந்த ப்ளூரல் ஃபார்மில் நாங்கள் அப்படிங்கிறது அவர்கள் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் தே அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேர்ப், இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. இந்த ப்ரெசென்ட் இந்த வேர்ப் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நோ டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியராக பாருங்கள். சேஞ்ச் த ப்ரொனவுன், சேஞ்ச் த ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹீ ஷீன் சேஞ்சஸ் ஆகணும். அதாவது நானுங்கிறது அவன் அவள் அப்படிங்கிற மாதிரி தான் சேஞ்சஸ் ஆகணும். இதே பார்த்தீங்க அப்படின்னா மீ அப்படின்னு இருந்ததுன்னா ஹிம் இல்லைனா ஹர், அதாவது நம்ம கேர்ளா பாயா அப்படிங்கிறத பற்றி நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். அஸ்னா தெம்மு, பீனா தே, மைனா ஹிஸ் ஆர் ஹர்ன்னு சேஞ்சஸ் ஆகணும். அவருங்கிறது தயர்னு சேஞ்சஸ் ஆகணும். மை செல்ஃப்ங்கிறது ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் அப்படின்னு சேஞ்சஸ் ஆகணுங்கிறது தான் இந்த காலம். இப்போ இதில் இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுங்கனால நம்ம செட் டூ வந்தால் நம்ம டோல்டு கொடுத்துட்டோமே. இதை 4 டைப்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 4 டைப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கொடுத்தாச்சு. இதே இன்ட்ராகேட்டிவ் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் டைப்னு அர்த்தம். கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா செட்டு இல்லைனா செட்டு டூன்னு வந்தது எது வந்திருந்தாலுமே நம்ம ஆஸ்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும். கன்ஜெக்ஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா இஃப் இல்லைனா வெதர் அப்படின்னு கொடுக்கணும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா WH ஸ்டார்ட் ஆகாது. எப்படின்னா அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வித்தின் த கொட்டேஷன் மார்க்குள்ளே வரது WH ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு நோ கன்ஜெக்ஷன். WHல இல்லாமல் எஸ்ஆர்ஓ டைப்பில் இருந்ததுன்னா அதுக்கு இஃப் இல்லைனா வெதர் கன்ஜெக்ஷன் வேர்டு கொடுக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவில் செட்டு இல்லை செட்டு டூ எது வந்தாலுமே அந்த சென்டென்ஸை நம்ம பார்க்கணும். அது வந்து ஆர்டராக இருக்கா, அட்வைஸ்டாக இருக்கா, கமாண்டடாக இருக்கா, ரிக்வெஸ்டடாக இருக்கா, சஜஸ்டடாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம சூட்டபிளான வேர்டை நம்ம பார்த்து தான் போடணும். இதுக்கு கன்ஜெக்ஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா டூ இல்லைனா நாட் டூ. நாட் டூ எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டோன்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு நாட் டூன்னு யூஸ் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th ஒன் எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரியில் செட்டு இல்லை செட்டு டூ எது வந்தாலும் நம்ம என்ன கொடுக்கணும்னா எக்ஸ்க்ளைம் அப்படின்னு தான் கொடுப்போம். இதில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அலாஸ் இல்லை ஹா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த வேர்டு இருந்ததுன்னா எக்ஸ்க்ளைம் சாரோஃபுல்லின்னு கொடுக்கலாம். இதில் குர்ரேங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறது எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒன்றும் ஞாபகம் வரல எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா செட்டு இல்லை செட்டு டூன்னு கொடுத்தாவே நீங்கள் எக்ஸ்க்ளைம் கொடுத்தாவே ஓகே தான். இதுக்கும் கன்ஜெக்ஷன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தட்டு தான். அப்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளமேட்டிக்கும் கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரூல்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு பெருசாக இருக்குமே தவிர எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது ரொம்ப ஷார்ட்டடாக ஈஸியானதாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம மறுபடியும் அந்த எக்ஸாம்பிளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டீச்சருக்கு நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டோம். செட் டு ஸ்டேட்மெண்ட்டுனால நம்ம டோல்டு கொடுத்தாச்சு. இந்த லிசனர் நேமை அப்படியே கீழே இறக்கிட்டோம். தேர்டு கம்மா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அது பதில் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு தட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வி புரிஞ்சுதான். வி எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், தேன் நம்ம சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருக்க வேர்பு என்னவா சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் இருந்தது அப்படின்னா வேர்பையோட எஸ்சிஎஸ் ஆட் பண்ணினோம்னா அதை பாஸ் ஃபார்ம் வேர்பு 2ல் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ 2 பேர் பேசிட்டாங்கும் போது அது என்ன பண்ணுவோம், நம்ம டேரெக்டாக பேசும்போது அது ப்ரெசென்ட்டில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்டெரக்டாக நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன இருக்கும், அதை ஏற்கனவே ஆல்ரெடி பேசின விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப நம்ம சொல்ல போகிறோம். அப்போது அது பாஸ்ட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஆம் இஸ் ஆர்ன்னு இருந்ததுன்னா வாஸ் வேர்னு சேஞ்ச் பண்ணோம். ஹேவு ஹேஸ் இருந்ததுன்னா ஹேடுன்னு சேஞ்ச் பண்ணோம். டூ டஸ்ன்னா டிட்டுன்னு சேஞ்ச் பண்ணோம். ஆல்ரெடி அவங்களே பாஸ் ஃபார்ம் வேர்ப் 2ல் இருந்ததுன்னா பாஸ் பார்ட்டிசிபிள் அதாவது ஹேடு ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அவங்களே வாஸ் இல்லை வேறு இருந்ததுன்னா ஹேடு பி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். டிட் இருந்ததுன்னா ஹேட் டன்னு. ஹேடு இருந்ததுன்னா டபுள் டைம் ஹேடு கொடுக்கலாம், இல்லைனா சிங்கிள் ஹேடு கொடுத்துக்கலாம். ஷல்லு வந்தால் ஷுட்டு, வில்லு வந்தால் உட்டு, கேன் வந்தால் குட்டு, மே வந்தால் மைட்டு, மஸ்ட் வந்தால் ஹேடு டு ஆர் வுட் ஹாவ் டுன்னு கொடுக்கலாம். இப்போ அவங்களே வுட்டு, குட்டு, ஷுட்டு, ஆட் டு, யூஸ்டு டு, வுட் ரேதர், ஹேடு பெட்டர்னு அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா இது எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லைங்கிறது தான். இதுதான் வந்து டென்ஸ் ஃபார்மை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆறுங்கிறது என்ன இருக்கும், ப்ரெசென்ட்டில் இருக்குது இல்லைங்களா. நான் பாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எப்படி பாஸ்ட்டில் கொடுக்குறது, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ஆமிஸ் சார் வந்ததுன்னா வாஸ் இல்லை வேர் கொடுங்கன்னு சொன்னோம். இது ப்ளூரலாக இருக்கிறதுனால நான் வேர் கொடுத்துருக்கேன். இதே இந்த இடத்துல சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா நான் வாஸ் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் ப்ளூரலில் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற எதுவுமே மெயின் வேர்ப்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கோயிங் ஆன் எக்ஸ்கர்ஷன் டு கேரளா வரைக்கும் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டைம் ஆர் பிளேஸ் அட்வர்ப் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் வீக்குன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வச்சு அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் we are going on excursion to Kerala next week. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ரூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸ்பீக்கர், செகண்ட் ஒன் த லிசனர். இங்கே டீச்சர் அப்படிங்கிறவங்க ஸ்பீக்கர், ஸோ அந்த நேமே அப்படியே நம்ம கீழே எடுத்துக்க வேண்டியதான். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிசனர், அதையும் நம்ம கீழே கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரூல்ஸில்
செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் டூ. அந்த செட் டூ என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அக்கார்டிங் டு த சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த செட் டூ வந்து சேஞ்சஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்ன டைப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 4 டைப்ஸ்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு டாபிக் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அதுதான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். அதில் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபாலோயிங் வீக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது எப்படி வந்ததுன்னு சொன்னிங்கன்னா டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்பியல்ஸ் அதோட சேஞ்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ டேரக்ட் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டில் திஸ் கொடுத்துருந்தா அது தட்டாக சேஞ்ச் பண்ணணும். தீஸ்னா தோஸு, ஹியர்னா தேரு, நவுனா தென்னு, தஸ்ஸுனா ஸோ, எகுனா பிஃபோர், டுடேனா தட் டே, டுநைட்னா தட் நைட், லாஸ்ட் நைட்னா த நைட் பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் நைட். எஸ்டர்டேங்கிறது த ப்ரீவியஸ் டே, த டே பிஃபோர், த லாஸ்ட் டே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் அப்படின்னிங்கன்னா த ப்ரீவியஸ் வீக், த ப்ரீவியஸ் இயர், த ப்ரீவியஸ் மந்த் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டுமாரோன்னு வந்துருந்ததுன்னா த நெக்ஸ்ட் டே, த டே ஆஃப்டர், த ஃபாலோயிங் டே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக், மந்த், இயர், அதாவது நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி வந்ததுன்னா த ஃபாலோயிங் வீக், ஃபாலோயிங் மந்த், ஃபாலோயிங் இயர் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா த வீக் ஆஃப்டர், த வீக் ஆஃப்டர், தி இயர் ஆஃப்டர் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது இந்த ஃபாலோயிங், நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது இந்த ஃபாலோயிங் வீக் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னு புரியுதா? ஸோ ஒன் செகண்ட் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் ஆன் எக்ஸ்கர்ஷன் டு கேரளா நெக்ஸ்ட் வீக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டீச்சர் அப்படியே நம்ம இறக்கிக்கணும். செடிட்டுங்கிறது இது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டோல்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லிசனர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டை லிசனர் அப்படியே நம்ம இறக்கியாச்சு. கம்மா கொட்டேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கன்ஜெக்ஷன் வேர்டு நம்ம தட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம தட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அதனால் கொடுத்துருக்கோம். வி யார் ரெஃபர் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த டீச்சர் ரெஃபர் பண்ணுது. ஸோ வி நாங்கள் அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு சேஞ்ச் ஆகிறோம். தேன் கொடுத்தாச்சு. ஆறுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம வேறு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்பியல்ஸை நெக்ஸ்ட் வீக்குங்கிறது இந்த ஃபாலோயிங் வீக்காக நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இது ஸ்டேட்மெண்ட்டுக்கான சேஞ்ச் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.